தனிமங்களின் அணுக்களானது அதே தனிமத்தின் அணுக்களுடனோ அல்லது பிற தனிமங்களின் அணுக்களுடனோ இணைந்து காணப்பட்டால் அவை மூலக்கூறு எனப்படும். தனிமங்களின் அணுக்களானது அதே தனிமத்தின் அணுக்களுடனோ அல்லது பிற தனிமங்களின் அணுக்களுடனோ இணைந்து காணப்பட்டால் அவை மூலக்கூறு எனப்படும். ஒரு மூலக்கூறானது வெவ்வேறு தனிமங்களின் அணுக்களால் உருவாக்கப்பட்டால் அது வேற்றணு மூலக்கூறு. ஒரு மூலக்கூறானது வெவ்வேறு தனிமங்களின் அணுக்களால் உருவாக்கப்பட்டால் அது வேற்றணு மூலக்கூறு. வேற்றணு மூலக்கூறுகளுக்கு எடுத்துக்காட்டு CO2, SO2, H2O, NH3. வேற்றணு மூலக்கூறுகளுக்கு எடுத்துக்காட்டு CO2, SO2, H2O, NH3. ஒரு மூலக்கூறில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கையே அதன் அணுக்கட்டு எண். ஒரு மூலக்கூறில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கையே அதன் அணுக்கட்டு எண். ஒத்த மூவணு மூலக்கூறுக்கு எடுத்துக்காட்டு ஓசோன். ஒத்த மூவணு மூலக்கூறுக்கு எடுத்துக்காட்டு ஓசோன். வேற்று ஈரணு மூலக்கூறுக்கு எடுத்துக்காட்டு ஹைட்ரஜன் குளோரைடு. வேற்று ஈரணு மூலக்கூறுக்கு எடுத்துக்காட்டு ஹைட்ரஜன் குளோரைடு. 1 மோல் என்பது 6.023 × 1023. 1 மோல் என்பது 6.023 × 1023. மூலக்கூறுகளின் எண்ணிக்கைக்கும் அவற்றின் பருமனுக்கும் இடையேயான தொடர்பினை வெவ்வேறு சூழ்நிலைகளில் கண்டறிந்து கருதுகோள்களை வெளியிட்டவர் அவகாட்ரோ. மூலக்கூறுகளின் எண்ணிக்கைக்கும் அவற்றின் பருமனுக்கும் இடையேயான தொடர்பினை வெவ்வேறு சூழ்நிலைகளில் கண்டறிந்து கருதுகோள்களை வெளியிட்டவர் அவகாட்ரோ. மூலக்கூறுகளின் எண்ணிக்கைக்கும் அவற்றின் பருமனுக்கும் இடையேயான தொடர்பினை வெவ்வேறு சூழ்நிலைகளில் கண்டறிந்து அவகாட்ரோ கருதுகோள்களை வெளியிட்ட ஆண்டு 1811. மூலக்கூறுகளின் எண்ணிக்கைக்கும் அவற்றின் பருமனுக்கும் இடையேயான தொடர்பினை வெவ்வேறு சூழ்நிலைகளில் கண்டறிந்து அவகாட்ரோ கருதுகோள்களை வெளியிட்ட ஆண்டு 1811. கோலூசாக் விதியினை விவரிப்பது அவகாட்ரோ கருதுகோள். கோலூசாக் விதியினை விவரிப்பது அவகாட்ரோ கருதுகோள். அனைத்து வாயுக்களின் கிராமோலார் பருமனை கணக்கிட பயன்படுவது அவகாட்ரோ கருதுகோள். அனைத்து வாயுக்களின் கிராமோலார் பருமனை கணக்கிட பயன்படுவது அவகாட்ரோ கருதுகோள். ஒப்பு மூலக்கூறு நிறை என்பது விகிதம். எனவே ஒப்பு மூலக்கூறு நிறைக்கு அலகு இல்லை. ஒப்பு மூலக்கூறு நிறை என்பது விகிதம். எனவே ஒப்பு மூலக்கூறு நிறைக்கு அலகு இல்லை. ஒரு தனிமத்தின் மிகச்சிறிய பகுதி அணு. ஒரு தனிமத்தின் மிகச்சிறிய பகுதி அணு. ஒரு தனிமத்தின் அல்லது சேர்மத்தின் மிகச்சிறிய பகுதி மூலக்கூறு. ஒரு தனிமத்தின் அல்லது சேர்மத்தின் மிகச்சிறிய பகுதி மூலக்கூறு. அணுக்கள் தனித்த நிலையில் இருப்பதில்லை. அணுக்கள் தனித்த நிலையில் இருப்பதில்லை. மூலக்கூறுகள் தனித்த நிலையில் இருக்கும். மூலக்கூறுகள் தனித்த நிலையில் இருக்கும். அணுக்களில் வேதிப்பிணைப்புகள் இல்லை. அணுக்களில் வேதிப்பிணைப்புகள் இல்லை. மூலக்கூறில் வேதிப்பிணைப்புகள் உண்டு. மூலக்கூறில் வேதிப்பிணைப்புகள் உண்டு. மோல் என்ற சொல் துகள்களின் எண்ணிக்கையை குறிக்கும். மோல் என்ற சொல் துகள்களின் எண்ணிக்கையை குறிக்கும். திட்ட வெப்பநிலை என்பது 273.15 கெல்வின். திட்ட வெப்பநிலை என்பது 273.15 கெல்வின். திட்ட அழுத்த நிலை என்பது 1.00 வளிமண்டல அழுத்தம். திட்ட அழுத்த நிலை என்பது 1.00 வளிமண்டல அழுத்தம். 1 மோல் என்பது 6.023 × 1023 அணுக்களை கொண்டது. 1 மோல் என்பது 6.023 × 1023 அணுக்களை கொண்டது. 5 மோல் ஆக்சிஜன் மூலக்கூறில் 5 × 6.023 × 1023 மூலக்கூறுகள் உள்ளன. 5 மோல் ஆக்சிஜன் மூலக்கூறுகளில் 5 × 6.023 × 1023 மூலக்கூறுகள் உள்ளன. திட்ட வெப்ப அழுத்த நிலையில் STP வாயுவின் திட்ட மோலார் பருமன் 22.4 லிட்டர். திட்ட வெப்ப அழுத்த நிலையில் STP வாயுவின் திட்ட மோலார் பருமன் 22.4 லிட்டர்.
திட்ட வெப்ப அழுத்த நிலையில் STP ஒரு மோல் வாயுவானது 22.4 லிட்டர் அல்லது 22,400 மில்லி லிட்டர் பருமனை ஆக்கிரமிக்கிறது. திட்ட வெப்ப அழுத்த நிலையில் STP ஒரு மோல் வாயுவானது 22.4 லிட்டர் அல்லது 22,400 மில்லி லிட்டர் பருமனை ஆக்கிரமிக்கிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.